முருக அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு 7:56 மணியளவில் காலச்சக்கரத்திற்கு 90 டிகிரியில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது மிதுன வீட்டிலிருந்து 93 டிகிரி 20 மினிட்டில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது கடக வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று தன் பார்வை பலத்தால் நற்பலன்களையும் சுபகாரியங்களையும் வழங்க உள்ளார். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது சித்தர்களின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பருக்கும் புரியும் வண்ணம் குரு பெயர்ச்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே சதுரமாகவும் செவ்வகமாகவும் வரைந்துள்ளோம். காலச்சக்கரத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 360 டிகிரியை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரியை உள்ளடக்கியது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டது. கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலன் ஆகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்க்கிய பலம் மற்றும் திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை பெற முடியும். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். மிதுனம், லக்னம் மற்றும் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் தங்களுடைய லக்னத்திற்கும் ராசிக்கும் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 5ஆம் பார்வையாக தங்களுடைய 6ஆம் பாவகமான ருண, ரோக, சத்ருஸ்தானத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக தங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படும் 8ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும் தங்களுடைய 10ஆம் பாவகத்தையும் தன்னுடைய புனித பார்வையால் புனிதமடையச் செய்கிறார். குரு பகவான் தன் சுயசாரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஜூன் 1 முதல் ஜூன் 18 வரை பயணிக்கும் 18 நாட்களில் ஏற்படும் பலன்கள். முதலில் தங்களுடைய வாழ்க்கை துணை மூலமோ அல்லது தொழில் முறை பங்குதாரர்கள் மூலமோ பொன் பொருள் சேர்க்கையோ அல்லது அடகு வைத்து தங்க நகைகளை மீட்கும் சூழலோ உருவாகும். கூட்டுத்தொழில் மூலம் சிறப்பான வருமானமும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் செய்வோர்க்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைத்து செய்தொழில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும். குறிப்பாக வங்கி, நிதி நிறுவனங்கள், நகைக்கடைகள், நகை அடகுக்கடை, அரசு கருவூலம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண முயற்சிகள் கைகூடும். தாய், தந்தை, சகோதர மற்றும் மாமன் வழி உறவுகளின் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். திடீர் பணம் கைக்கு வர தொழிலோ அல்லது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளோ காரணமாக அமையப் பெறுவீர்கள். சிலருக்கு விற்காமல் கிடப்பிலிருந்த நிலங்களோ மனைகளோ வீடுகளோ விற்று பணம் கைக்கு வந்து சேரும். எந்த செயல் செய்தாலும் அதன் முடிவு உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அடுத்தது சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட பூசம் நட்சத்திர சாரத்தில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை பயணிக்கும் 53 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் இதுவரை விதண்டாவாதம் செய்து வந்த சித்தப்பா, மூத்த சகோதர சகோதரிகள், ஊழியர்கள், தொண்டர்கள் அனைவரும் தங்கள் சொல் பேச்சு கேட்கத் தொடங்குவார்கள். அதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய தொழில் ஒப்பந்தங்களும் ஏற்படும்.
சோம்பல் நீங்கும். பழைய கட்டிடங்கள் மூலம் திடீர் பணவரவு வரும். இயந்திர தொழிற்சாலை வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். செகண்ட் ஹேண்ட் வாகன விற்பனைகள் வேகம் பெறும். அவ்வப்போது வந்து போன எதிர்கால பயங்கள் காணாமல் போகும். இதுவரை கண், குறிப்பாக வலது கண் சம்பந்தமாகவும் மூக்கு, பல், முகம் போன்ற உறுப்புகளில் இருந்து வந்த உபாதைகளுக்கான சிறப்பான மருத்துவ முறைகள் கிடைக்கப்பெற்று நிவாரணம் பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த கடன், பகை, நோய் மற்றும் சரீர உபாதைகள் படிப்படியாக குறையும். எதிரிகள் தங்களை புரிந்து கொண்டு தானாக விலகுவார்கள். சிறு தொழில்கள் சிறப்பாக நடைபெறும். ஜீரண உறுப்புகள் நன்றாக செயல்படும். ஆயுள் பலம் பெறும். தற்கொலை எண்ணங்கள் தவிடுபொடியாகும். இன்சூரன்ஸ் மூலமோ அல்லது விபத்து காப்பீடு மூலமோ திடீர் தனவரவு ஏற்படும். இதுவரை இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் இனிதே நிறைவுறும். அரசு வெகுமதியோ விருதுகளோ அங்கீகாரமோ கிடைக்கப் பெறுவீர்கள். இதுவரை கால் பகுதிகளில் இருந்து வந்த உபாதைகள் நீங்கும். சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது அப்பா வழி உறவு முறைகள் அல்லது மாமன் வழி உறவு முறைகள் மூலம் புதிய வேலை வாய்ப்புகளோ புதிய ஆர்டர்களோ கிடைக்கப் பெற்று தனம் வரும் வழியை அவர்கள் மூலமே கண்டுகொள்வீர்கள். குரு பகவான் புதனின் ஆதிபத்தியம் கொண்ட ஆயில்யம் நட்சத்திர சாரத்தில் ஆகஸ்ட் 10 முதல் அக்டோபர் 31 வரை பயணிக்கும் 82 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் மாமன் வழி உறவு முறைகள் மீது இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். அவர்கள் மூலமே தங்கள் கடன் அடையும் சூட்சமத்தை கண்டுகொள்வீர்கள். புதிய வேலையாட்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். எழுத்துத்துறை மற்றும் பத்திரிகை, அச்சகம், பத்திரப்பதிவு போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். தனமும் பொன்னும் பொருளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளின் படிப்புத் திறன் மேம்படும். மிதுன லக்னத்தில் மற்றும் ராசியில் பிறந்தவர்களுக்கு கணிப்பொறி சம்பந்தமான புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நின்று போன காதல் மீண்டும் துளிரும். ஏற்கனவே துளிர்ந்த காதல் திருமணத்தில் முடிந்து வெற்றி காணும். இதுவரை நரம்பு சம்பந்தமான அல்லது தோல் பகுதி சம்பந்தமான உடல் உபாதைகள் இருப்பின் அவற்றிலிருந்து விடுபடுவீர்கள். புத்தி தெளிவு வரும். செயல்பாடுகளில் நுண்ணறிவு வெளிப்படும். தாயின் உடல்நிலை பாதிப்பு தெளிவு பெறும். தந்தையின் மீது திடீர் அன்பு ஊற்றெடுக்கும். சகோதரர்கள் இணைந்து செயல்படுவார்கள். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது மிதுன லக்ன ராசிக்காரர்களுக்கு முழுமையான குருபலம் இருப்பதால் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும். நோய்கள் காணாமல் போகும். தொழில் விருத்தியடைந்து உத்தியோக உயர்வு பெற்று வழக்கு தீர்ந்து காதல் வென்று வரன்கள் கைகூடி வெற்றி பெறுவீர்கள். தனமும் பொருளும் சேரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முருகாசரணம்.